ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ராணி சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெத்த பிள்ளைங்க நம்மளை கைவிட்டாலும் மற்ற பிள்ளைங்க நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்னு தான் ஒரு தலைப்பில் கதை பார்க்க போகிறோம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு பாட்டி இட்லி சுட்டு விற்றுட்டு இருக்காங்க. அவங்க பையனை சின்ன வயசில் இருந்து இட்லி சுட்டு விற்று தான் அந்த பாட்டி அந்த பையனை வளர்த்துருக்காங்க. அப்பையெல்லாம் அந்த பையனுக்கு ஒரு தரக்குறைவாக எண்ணம் வராமல் நல்லா அந்த பையன் படித்து காலேஜ் படித்து ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் படித்து நல்ல ஒரு பொசிஷனில் வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம இட்லி விற்கிற அம்மாவோட பையன் அப்படின்னு சொல்கிறத அந்த பையன் ரொம்ப ஒரு இழிவாக நினைக்கிறாங்க. அதாவது ஒரு சீப்பாக நினைக்கிறாங்க. நம்ம இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கோம், நம்ம அம்மா ஒரு சாதாரண இட்லி விற்கிற அம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஈகோ. ஆனால் அந்த பையனுக்கு தெரியல, நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த இட்லி கடையில் வந்த வருமானத்தை வச்சு தான் நம்ம வளர்ந்தோம் வாழ்ந்தோம். அதெல்லாம் தெரியாமல் அவங்க பெரிய ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அந்த அம்மாவை அவங்க ஒரு சீப்பாக நடத்துகிறாங்க, சீப்பாக நினைக்கிறாங்க. அதனால அந்த அம்மாவை விட்டுட்டு அவங்க தனியாக ஒரு தனி ஃபேமிலியாக போயிடுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப்பை தேடிட்டு. அப்புறம் இந்த அம்மா தனியாக இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த அம்மா யார் ஒருவர் அம்மா தாய் அம்மா எனக்கு பசிக்குதுமா, காசே இல்லைனாலும் சொன்னாலும் பரவாயில்லை, பசி அப்படின்னு சொன்னாலே அந்த அம்மா அவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வயிறு பசி தீர்ற அளவுக்கு அந்த அம்மா நல்லா பசியை போக்குவாங்க. ஆனால் அப்பேற்பட்ட அம்மாவை அவங்க பையன் இப்படியெல்லாம் நினச்சிட்டாங்க அப்படின்றது அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த அம்மா கஷ்டப்படுற காலத்துலேயும் சரி நல்லா இருந்த காலத்துலேயும் சரி அந்த அம்மா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது ஓசியில் சாப்பாடு போடுற மாதிரி அந்த மாதிரி அவங்க ஒரு கான்செப்டில் வச்சு இருந்திருக்காங்க. ஏன்னா நம்மளால முடிஞ்சது அடுத்தவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு வேலையாச்சுக்கும் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்து அவங்க வயிற்று பசி ஆற்றணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எண்ணத்தில் இருந்திருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் போயிடுது. அப்போன்னு பார்த்து அவங்க பையனுக்கு அக்கம் பக்கம் வீட்டார் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, தம்பி இந்த மாதிரிப்பா உங்கள் அம்மா இந்த மாதிரி முடியாமல் இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, அந்த அம்மாவை நான் ஏன் பார்க்கணும், அவங்க நான் என் ஸ்டேஜுக்கு வர சொன்ன, அதாவது என்னோட ரேஞ்சுக்கு வர சொன்னேன், அவங்களுக்கு அந்த இட்லி கடை தான் பெருசுன்ற மாதிரி இருந்துக்கிட்டாங்க, நான் எப்படி அவங்கள பார்க்கறது, நான் என்னால் எல்லாம் அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. திருப்பி அந்த அக்கம் பக்கம் வீட்டார் அந்த ஊர் மக்கள் எல்லாம் தின்ன சாப்பாட்டை யாராவது மறப்பாங்களா? அது மாதிரி அந்த அம்மா அவங்களுக்கு போட்ட ஒவ்வொரு சோறும் வீண் போகலை. ஏன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த அம்மாவை அப்படி பார்த்துக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஐயோ நம்ம அப்போ இருந்து செஞ்ச உதவி இப்போ நம்ம பிள்ளைய விட நம்ம செஞ்ச உதவி நம்ம உயிரை இந்த அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிற அளவுக்கு நம்மளை அந்த அளவுக்கு நல்லது செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப பெருமைப்படுறாங்க. பெத்த பிள்ளை நம்மளை கைவிட்டாலும் ஊர் மக்கள் நம்மளை கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அந்த அம்மா சந்தோஷத்துலேயே கொஞ்ச நாளையிலேயே அவங்க இறந்துடுறாங்க. ஆனால் இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு சின்ன உதவி இன்னைக்கு பண்ணினாலும் நாளைக்கு அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக தான் கிடைக்கும். ஒழிஞ்சி இன்னைக்கு நம்மளால் செய்ய முடியல, நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த கூட நம்ம வேணான்னு சொல்லிட்டு செய்யாமல் இருந்தோம்னா அது நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்க வரும். அந்த உதவியை செஞ்சுருந்தா அந்த வாய்ப்பு ஈஸியாக கிடைச்சிருக்கும். அந்த உதவியை செய்யாததுனால நீ அன்னைக்கு நான் அதை கேட்டேன் நீ தரலை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த பெரிய வாய்ப்பும் கூட தட்டி போகிற மாதிரி கூட போயிடும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வோம். இதுதான் இந்த கதை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.